ஆக ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 94 1/4/2017 பகல் 12:05. இந்த ஸ்லோகத்தின் தொகுப்பு சரவணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரவணத்திலே 12 பகுதிகள். இந்த சரவணத்தின் ஆதாரம் அவித்யா, வித்யா, சத்வித்யா. இப்பொழுது இந்த 3 தொகுதிகளை வைத்து சரவணத்தின் உள்ளே புகுந்து அதற்குள்ளே ஒரு 11-12 நிலைகள் உருவாகி கொண்டு வருகிறது. அதில் அன்னை பக்தனோடும் பக்தன் அன்னையோடும் கூடி விளையாடுவது 10வது இலக்கம். இது அன்னையோடு கூடி விளையாடும் ஆற்றல். இந்த விளையாடும் ஆற்றல் பரசூன்யத்தின் மகா தத்துவம். பரசூன்யத்தின் மகா தத்துவம். பரசூன்யத்தின் மகா தத்துவம் சந்நியாசத்தை கொடுப்பது. அதற்குள்ளும் 2 பிரிவுகள் உண்டு. பராபரசூன்யம், மகாபராபரசூன்யம் என்பது முடிப்பான முடிவுக்கு கொண்டு வரும் நிலை. ஆன்மீகத்தின் தத்துவம் பரசூன்யம். இதில் அன்னை சந்நியாசத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு அளிக்கிறாள். இந்த சந்நியாசம் என்பது என்ன? அவளை விட்டு அகலாத மனம். அவளை விட்டு அகலாத மனம். தாயானவள் தன்னுடைய தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஒரு வனவிலங்கு வருகிறது. குழந்தை பயப்படுவதில்லை, தாய்தான் அச்சுறுவாள். அதுபோன்று பக்தனுக்கு எந்த நிலையில் சந்நியாசத்தை கொடுப்பது என்பதை தீர்மானம் செய்வது இந்த பரசூன்யத்தின் அன்னை நிலை. இத்தனை கோடி மக்கள், 1000 கோடி மக்கள், அனைவருக்கும் இந்த அன்னை சமமாகவும் அனைவரையும் சமமாகவும் நடத்துகிறாள். இதுதான் உண்மை. ஆனால் ஒரு சிலருக்கு நேரடியாக சந்நியாசத்தை வழங்குகிறாள். முன்பு சொன்னதும் அதற்கு முன் சொன்னதும் 93, 92 ஒன்றாக வருவது போல் இருக்கும் அல்ல. அதனுடைய கருத்தாழம் வேறு வேறு வருகிறது. இந்த பரசூன்யத்தின் நிலையில் வரும்போது அந்த விட்டத்துக்குள்ளே கருமையான நிறம் ஒன்று தோன்றி அந்த காரிருளுக்குள்ளே அன்னை கண்மூடி இருப்பதாக தெரியும். இது வித்தை, அவித்தை, ஷட்வித்தை கடந்து வர வேண்டும். ஷட்வித்தையில் சரவணத்தை தொட வேண்டும். அன்னையோடு கூடி விளையாடும் காட்சியை பெற வேண்டும். அங்கே ஏன் இருட்டு? உண்மையிலே அது இருட்டா? அல்லவே. அது பேரருள் கொடுக்கக்கூடிய ஒரு வெளி, அண்டசராத்தரத்தின் ஒளி. இந்த மாயை இருப்பதனால் அது கருமை நிறமாக தெரிகிறது. அதற்குள்ளே புகுந்து பார்த்திடில் அது கருப்பல்ல, வெள்ளை. அன்னை தான் கண்களை மூடிக்கொண்டு பாதி திறந்து கொண்டு அமர்ந்திருப்பது போல் இருக்கும். இந்த காட்சியை காணும்போது பக்தனுடைய பஞ்சபூதங்களும் அங்கே பதிந்து விடுகிறது. அப்பொழுது சந்நியாசத்தை கொடுக்கும் தருணம் வருகிறது. சந்நியாசத்தை கொடுக்கக்கூடிய தருணம் வருகிறது. ஆனால் அன்னை சந்நியாசத்தை கொடுக்கிறாளா? சில காலம் அங்கே அவகாசத்தை எடுத்துக்கொள்கிறாள். சில காலம் அங்கே அவகாசத்தை எடுத்துக்கொள்கிறாள்.
காரணம் என்ன? பற்றால் பற்றியதை பற்றற்று விட வேண்டும். பற்றால் பற்றியதை பற்றற்று விட வேண்டும். அது பக்தனுடைய கையில் உண்டு. வளரும் பிள்ளை நல்லவனாக வளர்க்கப்படுகிறது ஒரு தாயால். அவனோ கொள்ளைக்காரனாக மாறுகிறான். அந்த கொள்ளையை பற்று வைத்து கொள்ளை மேல் பற்றை விட்டு விலகுவது பற்றற்ற நிலை. தாய்வை கொள்ளை அடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பற்றை பற்றாது பற்றறுக்க விடுவது. ஏன் அங்கே ஒரு கருப்பு நிறமாக தோன்றுகிறது? உடலிலே உள்ள பஞ்சபூதங்கள் பலவாறாக இன்ப நுகர்வுகளை செய்கிறது. பலவாறாக இன்ப நுகர்வுகளை செய்கிறது. அந்த இன்ப நுகர்வுகள் பிறப்புக்கு பிறப்பு தொடர்ந்து வரும். இந்த இன்ப நுகர் என்பது என்ன? ஆன்மீகம் ஒன்று. மற்றொன்று உடல் பற்றை கொண்டு உடலால் அனுபவிக்கக்கூடிய ஆசையான காம இச்சைகள். இது உடலுக்கு உடல் சார்ந்தது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சார்ந்தது. அதாவது கணவன் மனைவிக்கு சார்ந்தது. இந்த இடத்தை பற்றறுக்கிறாள். இந்த இடத்தை எப்படி பற்றறுக்கிறாள்? அவித்தை, அவித்திலே மாயை, அவித்திலே மகாமாயை. அவித்தியில் மாயை, அவித்யா, அவித்யா மாயை, அவித்யா மகாமாயை. இது தெளிந்து வர வித்யா, இது தெளிந்து வர ஷட்வித்யா. ஷட்வித்யாவின் தத்துவத்துக்குள்ளே சரவணம். அந்த சரவணத்தின் 11வது 10வது நிலை அன்னையோடு கூடி விளையாடுவது. 10வது நிலை அன்னையோடு கூடி விளையாடுவது. அன்னையோடு கூடி விளையாடும் ஒரு பக்தன் பிறப்புகளின் நிலையை காலத்தை கடந்து பிறக்கிறான். பெற்ற தாயையும் மறந்து, உறவுகளை மறந்து, உடல் பால் கொண்ட பஞ்சேந்திரியங்களின் சுகத்தை மறந்து, அன்னை பால் தன்னுடைய மனத்தை கொடுத்து அங்கே நின்று விடுகிறான். அன்னை சந்நியாசம் வழங்குகிறார். அங்கே இருளாக இருப்பதற்கு மற்றொரு காரணம். காரணம் என்னவெனில், அது இருட்டான கோட்டை அல்ல. பால் நிலவு போன்று வெளிர்ந்த இடம் அது. அங்கே கருமையாக தோன்றுவதற்கு காரணம்தான் என்ன? இத்தனை நிலைகளை கடந்து வந்தாகிவிட்டது. அவித்யா, மாயாவித்யா, மகாமாயா அவித்யா. அவித்யா, அவித்யா மாயை, அவித்யா மகாமாயை, வித்யா சட்வித்யா. இதில் சரவணம், சரவணத்துக்குள்ளே 10வது நிலை அன்னையோடு கூடி விளையாடுவது. காரணம் அனுகிரகம், சந்நியாசம். சாதாரண ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு சந்நியாசம் வருவது விரும்பவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். அன்னை கூட மகாமாயை அனுபவித்து விட்டுவா என்றுதான் சொல்கிறாள். அந்த மகாமாயோடு தொடர்புடைய ஒரு பெண்ணை உற்று நோக்கினால் அவளும் அன்னை ஆதிபராசக்தியும் ஒன்றே. இங்கே காளி, மகாகாளி, மகாமாயா காளி அவித்யக்குள், ஷட்வித்தைக்குள் ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய பரசூன்யத்தின் தத்துவத்திலே சந்நியாசம். இந்த உடல் பற்று என்பது உடல் பற்று 12.5 வயது முதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 12.5 வயது முதல் இந்த ஆதங்கத்தின் சக்தி மனோநிலையாக தாக்கப்பட்டு உடலின் பல்வேறு பாகத்திற்கு சென்றடைகிறது. ஆகவே அந்த மாயை பிடித்து கொண்ட பின்
இந்த பிரபஞ்சத்தில் உள்ளக்கூடிய அனைத்து ஆசைகளும் அந்த உடலை பற்றி கொள்கிறது. 12.5 ஆண்டுக்கு பின் ஆசை என்ற காம இச்சையால் பெண்ணை ஆணும் ஆணை பெண் சார்ந்தும் இருக்கிறது. இந்த சார்பு நிலை முடிவது ஒரு மரணத்துக்குள்ளே. இந்த மரணத்தின் மறதியை நீக்குவது பரசூன்யம். மரணத்தின் மறதியை நீக்குவது பரசூன்யம். இந்த பரசூன்யம் மரணத்தின் மறதியை நீக்கி, சரி, ஏன் மரணத்தின் அந்த நினைவை நீக்க வேண்டும்? உடல் பற்று குறைகிறது. உடல் பற்று குறைகிறது. இந்த உடல் பற்றின் தன்மைதான் என்ன? ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கவாகன சிங்காசனி திரேகங்கு சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்ற 10 இலக்கங்கள். ஒரு ஆண் பெண் கலப்பு உடல் சேர்க்கை 84 லட்சத்தை கொண்டு 84 லட்சத்தை பெருக்கினால் எத்தனை இலக்கம் வருமோ ஒரு சேர்க்கைக்கு அத்தனை பகுதிகள் உண்டு. 84 லட்சத்தை 84 லட்சத்தால் பெருக்க எத்தனை இலக்கம் கொண்ட எண் வருகிறதோ ஒரு முறை கலப்புக்கு அத்தனை பகுதிகள் உண்டு. ஆகவே 84 லட்சம் பிறப்புகள் கடந்து வர வேண்டும் என்று சொல்கிறான். இதை எப்படி உணர்வது? திருமணமானது. இது காளியின் வேலை. உடல் பந்தம் மகாகாளியின் வேலை. அதில் பிறப்புகள் நிகழ்வது மகாமாயா காளியின் வேலை. இந்த இடம் முக்கியமானது, குறித்து கொள்ள வேண்டியது. இந்த தன்மை பிறப்பெடுத்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் விளங்குவதற்கு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையின் தத்துவம் 50 ஆண்டுகள் அடைய வேண்டும், பூர்த்தியாக வேண்டும். இல்லறத்தின் இன்பத்தின் சுகத்தை அனுபவித்து 50 ஆண்டுகள் பூர்த்தியாக வேண்டும். அப்படியானால் உடல் இன்பத்தின் காமனுகர்வை இங்கு வெளிப்படுத்துகிறதா? அல்ல. பரசூன்யத்தின் சந்நியாசத்திற்கு தடையாக இருப்பது எது? பரசூன்யத்தின் சந்நியாசத்திற்கு தடையாக இருப்பது இதனுடைய தன்மை 50 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பின் தெளிவாகிறது. இந்த 50 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையில் உடல் இன்பம் காணும் முறை ஒரு முறைதான் கண்டிருக்கிறான், ஒரே மாதிரியான முறை. இதுபோன்று 84 லட்சத்தை 84 லட்சத்தினால் பெருக்க எத்தனை இலக்கம் வருமோ அத்தனை முறைகள் உண்டு. அதைத்தான் 64 கலைகள் என்கிறான். அந்த 64 கலைகளை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் 72,500 கோடி நரம்பு மண்டலங்களை உடலுக்குள்ளே வைத்திருக்கிறான். இது மாயையின் வழியாக இயங்குகிறது. அந்த மாயையை இயக்குவது பரசூன்யத்தின் அன்னையின் சந்நியாசம். ஒரு மாயையை அனுபவிக்க வேண்டுமானால் பரசூன்யத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சந்நியாசத்தை ஆதாரமாக வைத்துத்தான் அனுபவிக்க முடியும். விளங்கவில்லை, விளங்காது. இது மாயா உடல். சூரியனை பார்க்கின்றீர், அது காயத்ரியின் உடல். அதை நுகர்ந்து கொள்ள இயலாது. சிறு கண்கள் அதை நுகர்ந்து கொள்கிறது.
சந்திரனை பார்க்கிறீர்கள், மனத்தின் வேறுபாடு ஜில் என்று இருக்கிறது, நுகர்ந்து கொள்கிறீர்கள். இந்த மாயா மகாமாயா மாயாக்காளியின் உடல் தான் இந்த சூரியனையும் சந்திரனின் தத்துவத்தை உணர்கிறது. அதே போன்றுதான் அன்னை பரசூன்யத்திலே இருக்கக்கூடிய சந்நியாசத்தை முதலீடாக வைத்து இந்த 84 × 84 பெருக்கலில் என்ன ஆதாயத் தொகை வருகிறதோ அதில் வரக்கூடிய காம நிகழ்ச்சிகளை உடலை வைத்து அனுபவிக்க வைப்பதற்கு ஆதாரமாக இருப்பது பரசூன்யத்தின் சந்நியாசம். அங்கே சந்நியாசத்தை எடுத்துவிட்டு பரசூன்யத்தை மேல்வாரியாக பார்க்கக்கூடிய காலத்தில் கருமை நிறமாக அந்த கோட்டை தெரிகிறது. அந்த கோட்டைக்குள்ளே ஒருத்தி அமர்ந்து பாதி கண்களை மூடி தியானித்தது போல் இருக்கிறாள். அந்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டீர். இன்னும் எத்தனையோ உடல் இன்பத்தின் பகுதியை காண வேண்டியிருக்கிறது. அங்கே ஒரு திருவிளையாடல் உன்னோடு விளையாடுகிறாள். இந்த விளையாட்டு அன்னையால் தான் முடியும். உன்னுடைய மனமெல்லாம் உடல் பசியை கொண்டிருக்கிறது. தட்டு தடமாறி பரசூன்யத்திற்குள்ளே விழுந்து விட்டீர்கள். எத்தனையோ இலக்கமான நிலையை உடல் பெண் இன்பமும் ஆண் இன்பமும் தேடி அலைய வேண்டியது உண்டு. ஆனால் அன்னையின் கருணை வடிவால் அந்த பரசூன்யத்தினான கருமைக்குள்ளே விழுந்து விடுகிறீர்கள். அங்கே சரவணம் என்று சொல்லக்கூடிய அவித்தை, அவித்யா மாயை, அவித்யா மகாமாயை, வித்யா ஷட்வித்யா கடந்து சரவணத்துக்குள்ளே உன்னை ஆட்கொள்கிறாள். அரை கண் மூடி இருக்கக்கூடிய நிலையில் அவளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ரோமத்தின் அழகை காட்டிக் கொடுக்கிறாள். அவளுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய ரோமத்தின் அழகை காட்டுகிறாள். அதை முதலில் எப்படி காட்டுகிறாள் என்பதை பாருங்கள். ஒரு சராசரி 5 அடி முதல் 6 அடி உயரமுள்ள ஒரு பெண்ணின் அமைப்போடு அமர்ந்திருக்கிறாள். பரசூன்யம் மேலே பார்த்தோம், கருப்பென்று தெரிந்தது. காரணம் 84 பெருக்கல் 84 லட்சம், 84 லட்சம் பெருக்கல் 84 லட்சம். அதை பெருக்க என்ன இலக்கம் வருகிறதோ அவ்வளவு ஆசைகள் உடல் இன்பத்தால் காண வேண்டியது உண்டு. ஒன்றைத்தான் அனுபவிக்க முடியும். ஒன்றுக்குள்ளே பல்லாயிரம் கோடி உண்டு. தவறி பரசூன்யத்திற்குள் விழும்போது அது கருப்பு நிறமாக தெரிகிறது. அந்த கருப்பு நிறத்தை கண்டு மல்லாக்க நின்று பார்க்க அந்த அன்னையானவள் ஒரு 5 அடி முதல் 6 அடி உயரமாகத்தான் இருக்கிறாள். பார்ப்பதற்கு மல்லாக்க நின்ற பார்த்த போது அவளுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் அத்துணை 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 அழகாக இருக்கிறது. அங்கே இவன் மனம் ஆண்டு போகிறது. அனுபவிக்க வேண்டியது இத்தனை லட்சம் கோடி லட்சம் இலக்குகளின் மாயை, ஆசை என்ற விகாரம், காமம் என்ற உடல் பற்று. அதை அனுபவிக்கும் செய்கிறாள். மகனே, அதை அனுபவித்து விட்டே வா. நான் உன்னை அணைத்து கொண்டு உனக்கு 50 வயதோ 60 வயதோ 100 வயதோ 120 வயதோ என் முளைக்காம்பால் உனக்கு பால் தருகிறேன். ஞான சம்பந்தனின் வாழ்க்கை வரலாறு இதுதான். நமக்கு அவன் 5 வயது குழந்தை. மகா ஞானியான கிழவன் அவன், குழந்தை அல்லவே. உலக உற்றார் மக்களுக்கு கண்களுக்கு அவன் குழந்தை, ஞான குழந்தை. அந்த ரோமக்கால்களை பார்க்கிறான். அந்த ரோமக்கால்கள் அத்தனை அழகு. மூடிய பாதி கண்கள், பாதி அளவு மூடிய கண்கள், அதிலே கருப்பு வட்டம், சற்று கருப்பு வட்டத்துக்கு கீழே வெண்வட்டம். அதை பார்த்து தான் அனுபவிக்க வேண்டிய காமத்தின் நுகர்வின் உடல் பற்றுவதனை மறந்து போகிறான். என்ன பார்த்து மறந்து போகிறான்?
கண்ணிமையிலே இருக்கக்கூடிய ரோமக்கால்களை பார்த்து மயங்கி போகிறான். அதற்கு ஒரு உதாரணம், சிறு குழந்தைகளை பாரும். 1 வயது முதல் 5 வயது குழந்தைகளை பாரும். அந்த ரோமக்கால்கள் மூடி திறக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால் 80 வயது பாட்டியை பார்க்கலாகாது, அதனால் 50 வயது பாட்டியை பார்க்கலாகாது, அதனால் ஒரு 30 வயது பாட்டியை பார்க்கலாகாது. 5 வயது குழந்தை எத்தனை அழகாக அந்த இமைகள் இருக்கும். அந்த இமைகள் அழகாக இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. தாயின் தலை கோஷம் அவ்வளவு நன்மையாக இருக்க வேண்டும். தாயின் தலையிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் அழகாக இருப்பின் அந்த குழந்தையின் கண் இமை என்ற ரோமக்கால்கள் அழகாக இருக்கும். அதை பார்த்தபோது பரசூன்யத்தை விட்டு மனம் விலகாது. ஆகா, இது கருப்பென்று வந்தோமே, கருப்பு கோட்டை அல்ல, வெண்ணிலவு காயும் பனிக்குடம் சிதறியே பனி போன்ற ஜில்லென்று வீசக்கூடிய நிலை என்று உணர்கிறது மனம். இதைத்தான் சரவணம், இதைத்தான் சரவணம். இதுதான் அன்னை திருவிளையாடல், இதைதான் அன்னை திருவிளையாடல். சிவபெருமான் 63 நாயன்மார்களோடு விளையாடினான். 63 நாயன்மார்கள் நாயன்மார்களை வைத்து விளையாடுகிறான். இங்கே 12 ஆழ்வார்கள், இங்கே 12 ஆழ்வார்கள். அந்த ரோமக்காலை கண்ட பக்தன் தான் நுகர வேண்டிய காமத்தின் ஆசையின் பங்கை ஒரு நொடியிலே மறந்து போகிறான். இதைத்தான் அன்னை ஆதிபராசக்தி அருள்கிறாள். அப்பொழுதுதான் உடல் பற்று என்ற இன்பம், ஆசை என்ற இன்பம், காமம் என்ற விகாரத்தின் தன்மை விலகுகிறது. இது பிறப்போடு கூடி, ஜீவனோடு கூடி, பிராணனோடு கூடி, உயிரோடு கூடி மரணம் வரும் பொழுது புதைக்குள்ளே வருவதும், சுட்டெழுக்கும் போது அடுத்த பிறப்புக்கு வருவதும் ஜீவனை வைத்து வருகிறது. அதுதான் ஜீவ ஆத்மா. அதனால்தான் அதற்கு மரணம் இல்லை என்றான் கண்ணன் கீதையிலே. உடலுக்கு மட்டுமே மரணம் என்கிறான். ஆன்மீகத்தின் விசாரத்திற்குள்ளே வரும்பொழுது, ஆன்மீகத்தை கற்றிருக்கும் பொழுது, ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள காலக்கூடிய காலத்திலே ஆனந்தமயமான திருமணமும், ஆனந்தமயமான மனை மாடி மாளிகைகள் காணும்போது அங்கே அந்த ஆன்மீகம் தடுமாறுகிறது. அங்கே அந்த ஆன்மீகம் தடுமாறுகிறது. அதை விடுத்து கருங்கோட்டையிலே போனால் அவளுடைய கண்ணிமையை பார்த்து ஞானம் பெறலாம். அடுத்து ஒரு மரணத்தையும் பிறப்பையும் கண்டு ஆன்மீகத்தை விட்டு மனம் வெளியேறுகிறது. ஒரு மரணத்தையும், உறவினர் ஆண்டால் ஆன்மீகம் கசந்து போகும். சொல்பவனும் கேட்பவன் சொன்னவனும், கீதை சொன்னவன் கூட உடலை விட்டான். உடலை விட்டதை உலகுக்கு காட்டிக் கொடுத்தான். மீண்டும் என்னால் அந்த உடலோடு வர முடியும். அதுதான் பரசூன்யத்தின், பராபர சூன்யத்தின், பராபர மகாசூன்யத்தின் சந்நியாசத்தின் தத்துவம். இந்த நிலையிலே உள்ள சந்நியாசத்தை அறிந்து கொண்டு விட்டால் நீயும் உடலோடு இறந்த பின் வரலாம். நீயும் உடல் இறந்த பின்னும் உடலோடு வரலாம். இந்த தத்துவத்தை யார் அடிப்பது எண்ணில் அன்னை ஆதி பராசக்தி. அதுதான் பரசூன்யத்தின் சந்நியாசம். அதுதான் பரசூன்யத்தின் சந்நியாசம். 84 லட்சத்தை பெருக்கல் குறியிட்டு 84 லட்சத்தால் பெருக்கி பாரும். 7056 கோடி வகையான காமத்தின் நுகர்வு நிலை உடலுக்கு உண்டு. ஒரு பிறப்புக்கே
7056 வகையான காமத்தின் நுகர்வு உண்டு. இதில் சந்நியாசத்தோடு கூடியதை அனுபவ ரீதியாக தத்தெடுத்து சொல்லிக் கொடுப்பவர்கள் பெண். இதை அனுபவ ரீதியாக அனுபவித்து கீழ் விழுபவர்கள் ஆண். அதற்காகத்தான் பெண்ணுக்கு யோகம் வேண்டாம் என்று சொன்னான் பகவத்கீதையிலே கண்ணன். பகவத்கீதைக்கு மிஞ்சிய எந்த ஒரு நூலும் கிடையாது. காரணம், அதற்கு பின் தோன்றியதுதான் அனைத்து மத நூல்களும். கிரேதாயுகத்திலே நடந்தது, திரேதாயுகம் கடந்து வந்தது, துவாபர யுகத்திலே 24வது 28வது சதுர்யுகத்திலே தான் 43,20,000 ஆண்டுகள் ஒரு யுகத்திற்கு, ஒரு சதுர்யுகத்திற்கு. 27 சதுர்யுகத்தை நாம் கடந்து வந்து 28வது சதுர்யுகத்தில் தான் துவாபர யுகத்திலே இந்த பகவத்கீதை அருளப்பட்டது. இப்பொழுது கலி துவங்கி 5000 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரே ஒரு ஆசை, மகாவிஷ்ணு இத்தனை பிறப்புகள் எடுக்கிறானே என்று நாகதேவன் நினைத்தான். ஆதிசேஷன் தப்பேதும் இல்லை. பிரபோ நானும் பிறக்கிறேன் என்றான். பிரபோ நானும் பிறக்கிறேன் என்றான். துவாபர யுகம் முடிஞ்சு 4000 ஆண்டுகள் ஆதிசேஷன் காத்திருந்து 4000 ஆண்டுகள் துவாபர யுகம் முடிந்து 4000 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு மனிதன் போல் ஆதிசேஷன் ஸ்ரீபெரும்புத்தூரிலே உடையவராக பிறந்தான். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், 1000 ஆண்டு விழாவை எடுத்த அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் உலகளவில் கொண்டாடியது. அவன் இத்தனை ஆண்டுகள் காத்திருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு உடலுக்கு ஆசை என்ற காமம் 7,56,00,000 நிலைகள் ஆசை என்ற காமம் உடலை வைத்திருக்கிறது. அதனால்தான் ஜனனத்தை ஏற்றுக்கொள்கிறது, மரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஜனனத்தை ஏற்றுக்கொள்கிறது, மரணத்தை மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத மனதிற்கு பரசூன்யத்தின் வழியே தன்னுடைய கண்ணிமையை காட்டி அந்த பெண் அமர்ந்திருப்பது கருநீல கோட்டைக்குள்ளே, அந்த கருநீல கோட்டைக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய பெண்ணுடைய சராசரி உயரம் நம் கண்களுக்கு தெரிவது 5 அடியிலிருந்து 6 அடி உயரம்தான். 7,56,00,000 வகையான காமத்தின் சூத்திரத்தை ஒரு உடல் அனுபவித்த பின் தான் ஒரு பிறப்புக்குள்ளே முடியாது. இது ஒரு பிறப்புக்குள்ளே முடியாது. இது முடிந்தது பின் தான் பரசூன்யம் என்ற அவளுடைய கோட்டைக்குள்ளே அடைய முடியும். அதை அடைய முடியாததற்கு காரணமே இந்த ஆசையின் மகா தத்துவம் காமவிகாரம்தான். இதை கட்டுமானத்தில் சந்நியாசத்தோடு கூடிய உடலை பெற்றவர்கள் பெண். அதனால்தான் ஒரு பெண் மகா சந்நியாசியை கூட பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்தொழுக்கே தெரியவதில்லை. இந்த மகாத்தன்மை ஒரு பெண்ணுடைய உடலுக்குத்தான் உண்டு. இதிலே ஞானத்தின் திறவுகோலை வைத்து விகாரத்தை விட்டு விலக்கி பாரும் அந்த தாயின் கண்ணிலே இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் உன்னுடைய கண்களுக்கு தெரியும். தவறி அந்த பரசூன்யத்திற்குள் விழுந்து விட்டு இத்தனை குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டு அவளுடைய ரோமக்கண் கால்கள் கண்ணிலே உள்ளதை கண்ட பின் 7,56,00,000 வகையான காமத்தின் விகாரத்தை நாம் அனுபவித்த பின் தான் இது கிடைக்கும். எத்தனை பிறப்பு வேண்டும்? சரி, அத்தனை பிறப்பு வேண்டாம் ஐயா. ஒரு பிறப்புக்குள்ளே இத்தனை கோடி அனுபவிக்க வேண்டும். உடல் தாங்குமா? மனம் தாங்குமா? அன்பை ஏற்றுக்கொள்கிறது, மாட மாளிகையை ஏற்றுக்கொள்கிறது,
ஆன்மீகத்தை விட்டு விடுகிறது. மரணத்தை ஏற்றுக்கொள்ளுமா? கொள்ளாது. ஆன்மீகத்தை விட்டு விடுகிறது. இந்த நிலையை கடந்து உள்ளே செல்லக்கூடிய இடம்தான் பரசூன்யத்தின் தத்துவம். இதை யார் போதிப்பது? ஒரு பெண். அதே பெண்தான் மகாமாயை வீசி தன் மகனை ஆன்மீகத்திற்கு போகாதே, மகனே உலகியல்பல் கண்டு ஒரு கிரகஸ்தனாகி 4 குழந்தைகளை பெற்றெடுத்து 7056 வகையான உடலின்பன் தத்துவத்தை 4 குழந்தைகளோ 10 குழந்தைகளோ பெறுவதால் அடைய முடியாது. பரசூன்யத்தின் தத்துவத்தை நினைத்து விட்டால் இந்த 7056 கோடியான விசாரமான உடல் இன்பத்தை ஒரு நாளில் தவிடுபொடியாக்கி விடுகிறாள். உடல் இன்பம் பட்டு போனதா? உடல் இன்பம் நிலை இல்லை. 84 லட்சத்தின் பிறப்பை 84 லட்சத்தின் பிறப்பால் பெருக்க வேண்டியதில்லை. ஒரு நொடியில் அந்த ஞானத்தினை அழிந்து கொடுத்து விடுகிறாள் அன்னை. அவளுடைய சக்தி அவளுடைய கண்ணின் ரோமக்கால்களுக்கு உண்டு. அங்கே சென்றவன் அன்னையோடு விளையாடுகிறான். கட்டிப்பிடிக்கிறானா? இல்லை. முத்தமிடுகிறானா? இல்லை. ஆஹா, இங்கு வந்துவிட்டோமே என்று ஆனந்தப்படுகிறானா? இல்லை. ஒரு பிறப்பில் ஒரு ஆசையின் உடலின்பத்தின் நுகர்வை 7056 கோடி முறை அனுபவிக்க வேண்டியதை தவிர்த்து இந்த கோட்டைக்குள்ளே என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை என்று ஆனந்தப்படுகிறாள். அந்த ஆனந்தத்திற்கு அவள் காட்டிக் கொடுப்பது அவளுடைய கண்ணிமையிலே இருக்கக்கூடிய ரோமக்கால். அந்த ரோமக்காலை கண்ட பின் இது இருட்டு கோட்டை அல்ல, வெளிச்சம். உலகை மறந்து தன்னை மறந்து ஒரு பிறப்பில் 7056 கோடியான உடல் இன்பத்தை காணும் நிலையை மறந்து விடுகிறான். அப்படி மறக்கும் போதுதான் இன்ப நுகர்ச்சியில் மனம் ஈடுபடாது. சந்நியாசத்திற்கு மனம் பெறுகிறது. விட்டுத்தள்ளும் சந்நியாசம் வேண்டாம். ஆனந்தமான மாட மாளிகை இன்பத்தை விடுக்கிறது, அதையும் விட்டுத்தள்ளு. நாம் எங்கிருந்தோம், எங்கு பிறந்தோம், எங்கெங்கு பிறந்தோம், எங்கெங்கு வளர்ந்தோம், இனி நாம் எங்கு பிறக்க போகிறோம், அந்த கண்ணிமை என்ன பாடத்தை சொல்கிறது, அந்த கருமையான ரோமம் என்ன பாடத்தை சொல்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான். ஏன் புரிய வைக்கிறாள்? சந்நியாசத்தை கொடுப்பாளா ஒரு பெண்? கொடுக்க மாட்டாள். என் தாயும் கூட வேண்டாம் என்றாள். பின்னாளிலே சொன்னால், உன் பிறப்பு அதற்காகத்தான் வந்தது, நீர் சந்நியாசி ஆனீரோ? இல்லை. கண்டுகொள்ளலாம், அவளை கண்டெடுக்க முடியாது. கண்டுகொள்ளலாம், அவளை கண்டெடுக்க முடியாது. விதை விதைத்திருக்கிறாளே, ஒரு பிறப்புக்கே இத்தனை காமநுகர்வர்கள் என்று. உன்னால் அதை அளந்து பார்க்க முடியுமா? ஒரு பிறப்புக்கே இத்தனை காமநுகர்வர்கள் என்றால் 84 லட்சம் முறை நீ பிறக்கும் போது இந்த 7,56,000 84 லட்சத்தால் பெருக்க எத்தனை நிலை வருமோ அத்தனை ஆசை நுகர்வுகள், அத்தனை ஆசை நுகர்வுகளை உன் மனம் தாண்டி வர வேண்டும். ஏன் தாண்ட சொல்கிறாய்? எதற்காக தாண்ட சொல்கிறாள்? நீ மரணத்தை வென்று விடுகிறாய். நீ எதை வென்று விடுகிறாய்? நீ உன்னுடைய மரணத்தை வென்று விடுகிறாய். அந்த மரணத்தை வெல்ல செய்தது யார்? அவளுடைய கண்ணிமையின் ரோமக்கால். எதற்காக அதை வென்று எடுத்து காட்டுகிறாள்? மற்றோரும் உற்றோரும் உறவினரும் ஆண்டு போனதை மனம் நினைக்கவே நினைக்காது. அது மனம் நினைக்காது இருப்பதற்கே சந்நியாசம். நேற்றைய இரவு இதை அவள் சொல்லும் போது 1:37 1/4/2014 இது சொல்கிறேன். 31/3/2017 1:37
இத்தனை கோட்டை கோட்டையாக மதில் சுவர் கட்டி கருங்கல்லால் போர்த்தி எடுக்கப்பட்ட ஆசை நுகர்களை வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. முதலிலே மரணத்தை வெல்ல வேண்டும். யாருடைய மரணத்தை வெல்ல வேண்டும்? பக்தனுடைய மரணத்தை வெல்வதற்கு அவள் உன்னோடு கூடி விளையாடுகிறாள். உன்னை விளையாட வைப்பது அவளுடைய கண்களிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரோமக்கால் இத்தனை பாடத்தை நடத்துகிறது. ஞானம் வருமா வராதா? மனைவியை மனம் நாடுமோ? ஐயோ அவளே காளி போல் தெரிகின்றாளே செண்டாளி, ஐயோ அவளே மகா காளி போல் தெரிகிறாளே, ஐயோ அவளே மகாமாயா காளி போல் தெரிகின்றாளே, நான் அவளை தொடுவேனா? சர்வம் மனுஷரூபேனா? இதை நன்றாக திருட்டுத்தனமாக உணர்ந்தவன் மகாவிஷ்ணு அவதாரத்திலே இருந்து வந்த கண்ணன். அதற்காகத்தான் தர்மத்தின் தேரேறி குதிரையிலே வந்து தர்மத்தை பற்றி கீதை என்று சொன்னான். கீதா என்பது பெண். கீதா என்பது பெண். சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே உன்னை நீ மறக்க வேண்டும். உன்னுடைய உடலை நீ மறக்க வேண்டும். உன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையின் விகாரத்தை மறக்க வேண்டும். மரணத்தை வென்று விடுகிறாய். ஆயுளின் காலத்தை நீட்டிக் கொடுக்கிறாள். அதற்காகத்தான் அவள் திருக்கரங்களால் உனக்கு உணவளிப்பது. அவள்தான் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறாள். இந்த ஆசையில் மீண்டும் அவளே புகுந்து விடாமல் செய்கிறாள். அவளே பஞ்சேந்திரியங்களுக்கு பஞ்சபக்தி சுகத்தை கொடுக்கிறாள். முட்டாளே, நீ என்னோடு இருக்கத்தான் பிறந்தனை. இந்த ஒரே ஒரு ரோமக்கால் கண்ணிலே இருப்பதை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன், பார் இங்கே என்று சொல்கிறாள். நீ எனக்காக பிறந்தாய். உனக்கும் எனக்கும் பிறப்பின் உறவுண்டு. முட்டாளே, நீ ஆணாக இருந்தாலும், ஒரு தாய்க்கு மகனாக இருந்தாலும், ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு தந்தையாக இருந்தாலும் அந்த உறவுகள் மரணத்தோடு மறந்து போகும். எனக்கு நீ மட்டும் உறவு என்று அந்த ஒரே ஒரு ரோமக்கால் சொல்கிறது. அந்த ரோமக்கால் தான் உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறது. அதற்காகத்தான் பிறப்பு என்பதை சொல்கிறது. இத்தனை ஆனந்தம் ஒரு பெண்ணுக்குள்ளே, இத்தனை ஆனந்தம் இருக்குமோ ஒரு பெண்ணுக்குள்ளே? இத்தனை ஆனந்தம் ஒரு பெண்ணுக்குள் இருந்து பெண்ணை வைத்து பெண் மூலியமாக கற்றெடுப்பதுதான் சரவணம். ஷட் வித்யா. வித்யா, அவித்யா, அவித்யாமாய், அவித்யா மகாமாய். இப்பொழுதுதான் இந்த மனிதனுக்கு சந்நியாசம் வருகிறது. சங்கரர் எங்கு சந்நியாசம் கேட்டான்? சிவனிடத்தில் கேட்டானா? இல்லையே. மகாவிஷ்ணு இடத்தில் கேட்டானா? இல்லையே. கஜலட்சுமியிடம் கேட்டானே? இல்லையே. வெண்தாமரையிலே கேட்டானா? இல்லையே. செந்தாமரை இடத்திலே கேட்டானே? இல்லையே. கஜேந்திரன் இடத்திலே கேட்டானே? இல்லையே. கருடானவான் இடத்திலே கேட்டானே? இல்லையே. தந்தையிடத்திலே கேட்டானே? இல்லை, தந்தையும் இல்லை. தாயிடத்தில் தான் சந்நியாசத்தை கேட்டான். ஏன் தாயிடத்திலே அவன் சந்நியாசத்தை கேட்டிருக்க வேண்டும்? இந்த பிரபஞ்சத்தின் சூத்திரதாரியான பரசூன்யத்தில் சந்நியாசத்தை அளிக்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியான தேவி அந்த சங்கரனின் தாயின் உடலில் அமர்ந்திருந்தாள். ஆகவே தாயை வைத்து பகடையாடி சந்நியாசத்தை 5 வயதுக்குள்ளே பெற்றுவிட்டாள். முதலிலே அவள் கண்வழியாக கொடுத்தாள். அந்த கண்ணிமை ரோமக்கால்கள் கொடுத்தது ஆதிசங்கரனுக்கு. இதுதான் ரகசியம். 1000 பாடல் புனைந்தான், அது வேறு. அவன் கனகதாரா சுலோகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் கேட்டது? அது கனகதாரா ஸ்லோகம் யார் கேட்டது? அவனுக்கு தேவையாயது. ஒரு பெண்ணிடத்திலே நின்று பார்த்தான். பெண் அத்தனை அழகு, பெண் அத்தனை அழகு. 7056 நுகர்வு காமத்தின் ஒரு காமத்தினை வாசம் செய்தான். இந்த பெண்ணிடத்திலே மார்பகங்கள் இத்தனை விரிந்திருக்கிறதே.
யார் கண்டது இது? சங்கரர், ஆதிசங்கரர். அதன் மூலியமாக என்ன ஞான தத்துவம் வந்தது? கனகதாராவை சொல்லும் ஞான தத்துவம் வந்தது. பெண்ணின் மார்பகத்துக்கு இத்தனை ஆனந்தமான கோடி தத்துவ விசாரம், சந்நியாசத்தை கொடுக்கும் விசாரம் உண்டு. பிச்சை எடுக்க போன இடத்திலே இறக்கப்பட்டான். பிச்சை எடுக்க போன இடத்திலே இறக்கப்பட்டான். கனகதாரா ஸ்லோகம் சொல்லவில்லை. இறக்கப்பட்ட போது இந்த இல்லத்திற்கு இத்தனை வறுமையா, இத்தனை அழகான முகத்தை படைத்திருக்கிறாயடி, நீ இத்தனை அழகான உதடுகளை படைத்திருக்கிறாய், இத்தனை அழகான மூக்கு துவாரத்தை படைத்திருக்கிறாய், காதுகளிலே இத்தனை அழகாக படைத்திருக்கிறாய், ஓலையாலான காதணியை அணிந்திருக்கிறாய். ஓலை ஓலை ஓலையாலான காதணிகளை அணிந்திருக்கிறாய். அதற்கே உன்னுடைய காதின் ஓட்டையும் அந்த ஓலை காதணியும் அழகாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட உன்னுடைய கழுத்து ஆனந்தமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட உன்னுடைய மார்பகத்திலே காம்புகள் விரிந்து மலைகள் விரிந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இல்லத்திலே நீ இருந்து இத்தனை வறுமையா என்று நினைக்கும் போது அதற்கு அவன் அடமானமாக வைத்தது என்னவெனில் 7056 கோடி வகையான காமநுகர்வின் உடல் இச்சை அன்னைக்கு பரிசளிக்கிறான். யார் அளிப்பது? ஆதிசங்கரன். அதை யார் வழியாக கண்டது? தாயின் உடலில் குடிகொண்டு இருந்த இந்த ஆதிசக்தியை கண்ட பின்தான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞான விசாரமான ஆசையை, விகாரத்தை விலக்கி 7056 கோடி உடல் நுகர்வின் ஆசைகளை அந்த இல்லத்திலே அடமானம் வைக்கிறான். அப்பொழுது பிறந்ததுதான் இந்த கனகதாரா. அனைத்தும் அதில் சந்நியாசம்தான் இருக்கும். நீ நினைப்பீர் தங்கமழை கொட்டியது என்று. நீ நினைப்பீர் தங்கமழை கொட்டியது இல்லை. என்ன கொட்டியது? ஞானம். என்ன கொட்டியது? பின்னே வருத்தப்பட்டானாம் சங்கரன். எனக்கு 7056 கோடி ஆசைகள் மீண்டும் வந்துவிடும் என்று சொல்லி தங்கத்தை தங்கமயமாக உண்டாக்கவில்லை. தங்கத்தை நெல்லிக்காய் பசு நிறத்திலே தங்கமாக கொட்டினாய். அருந்தது ஆசை. அவன்தான் ஆதிசங்கரன். அந்த இச்சையின் நுகர்வை கடந்து வந்து வெடுத்து சிதறி வெளியே வருவது சரவணம். அது என்ன? சரவணம். அதன் 10வது நிலை என்ன? அன்னை நம்மோடு விளையாடுவது, நாம் அன்னையோடு கூடி விளையாடுவது. உலகத்தின் இன்பம் வருமோ? சூரிய சந்திரனின் இன்பத்தை காண மனம் எடுக்குமோ? மண்மேலே கால் வைத்திருக்கிறோமே, அதன் மேல் ஆசை இருக்குமோ? வெப்பம் வானிலே இருந்து வருகிறது, நீர்த்துகள்கள் வருகின்றது, மனம் அதன் மேல் நிற்குமோ? காரணம், இத்தனை நுகர்வு ஆசைகளை அவளிடத்தை கொடுத்து விட்டோம். அந்த ஆசைகள் அவளுடைய ரோமக்கால்கள் எடுத்துக்கொள்கிறது. இது பரசூன்யத்தில் அன்னை பக்தனோடு விளையாடுவது. இது அன்னையான ஆதிபராசக்தி பக்தனோடு விளையாடுவது, பிறப்பை மறுக்கச் செய்வது, பிறப்பை மறக்க செய்வது. பிறப்பை மறுக்க செய்வது, மறக்க செய்வது, மரணத்தை வெல்வது. பிறப்பில்லை, மரணத்தை வென்றாகிவிட்டது. இந்த காலகட்டத்திற்குள்ளே உன்னோடு இருந்தவர்கள் பலமுறை பிறந்து பலமுறை மாண்டு பிறப்புகள் கோடி எடுத்து முடிந்து போயிருக்கும். உனக்கு அவளோடு உறவு. இந்த பிள்ளை ஒருவன் அம்மா என்று அழைத்தால், சங்கரன் போன்ற ஒரு மகன் அம்மா என்று அழைத்தால் அந்த அன்னை எத்தனை ஆனந்தத்தை கொள்வாள் என்பதை மனதால் நினைத்து பாரும். ஒரு நொடியில் இந்த விகாரம் அருந்து போகும். மரணத்தை வென்றனையா? மரணத்தை வென்று விட்டேன். யார் மாண்டார் என்று மனத்திலே உண்டோ? இல்லை.
இந்த யார் மாண்டார் என்று நினைப்பதற்கு முன் அவன் கோடிமுறை பிறந்து மாண்டு பிறந்து மாண்டு அவனும் அவளும் உன்னுடைய அருளை பெற்றிருப்பர். அதுதான் பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரான நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதி. சரி, இப்பொழுது அந்த கருப்பு கோட்டைக்குள்ளே நின்று விட்டோம். அவளுடைய கண் ரோமத்தின் கால்களை பார்த்து விட்டோம். அழகுக்குள்ளே விழுந்து விட்டோம். பரசூன்யத்தை கண்டுவிட்டோம். பராபர சூன்யத்தை கண்டுவிட்டோம். பராபர மகாசூன்யத்தை கண்டுவிட்டோம். ஒரு கால் சந்நியாசத்தை அவளே கொடுத்து விட்டாள். ஒரு கால் அவளே சந்நியாசத்தை கொடுத்து விட்டாள். சரி, சந்நியாசம் வாங்கிவிட்டது. அவள் சொல்கிறாள், ஒரு பிறப்பில் ஒரு உடல் கலப்பில் 7056 கோடி உடல் இன்பத்தின் வகையை உண்டு. அதை கடந்து என் வழியாக நீ இங்கே வந்து விட்டாய். மீண்டும் நீ செல்ல வேண்டுமானால் எங்கு? மரணத்தை வென்றவனுக்கு கூட இந்த நினைவு வரும். என்னோடு விளையாடி என் ஆசை மகனாகி சரவணம் என்ற ஷட்வித்யா கோட்டைக்குள்ளே ஞானம் கண்டு சந்நியாசம் வந்துவிட்ட பின்னும் என்னோடு விளையாடி அசந்து திரும்பி பார்க்கிறாய் பெண்ணே, வித்தை தெரிகிறது. ஆஹா, இதைத்தானே கடந்து வந்தோம். சற்று திரும்பி பார்க்க மகாமாயா காளி தெரிகிறாள். ஆஹா, இதை கடந்து வந்தோம். சற்று திரும்பி பார்க்க மகா காளி தெரிகிறாள். சற்று திரும்பி பார்த்தோம். ஆஹா, காளி தெரிகிறாள். அவித்யாவை பார்த்தோம். ஓ, அவித்யா மகாமாயை பார்த்து விட்டோம். அங்கு சென்று நீ திரும்பி வரலாம். எங்கு சென்று? எங்கிருந்து நீ புறப்பட்டு வந்தனையோ, மரணத்தை வென்றனையோ, ஒரு பிறப்பில் காணக்கூடிய அந்த விசாரத்தை விடுத்தனையோ, பரசூன்யத்தின் மகாபரசூன்யம் மகாபராபரசூன்யத்தை கண்டனையோ, எங்கு சந்நியாசத்தை கண்டனையோ, மீண்டும் திரும்ப சென்று அங்கு தங்கி மீண்டும் இந்த கருப்பு கோட்டைக்கு வரலாம். இது மாயையின் மேல் விளிம்பு. அதனால்தான் அந்த கோட்டையை கருநிலமாக படைத்திருக்கிறார். கண்ணன் என்ன வர்ணம்? கரு நீல வண்ணம். ராமர் என்ன கலர்? ராமர் கலர் என்பீர். பீகாக்கோ கிரீன். நாம் அது போன்று வண்ணமாக இருக்க விரும்புவோமா? ஏன், கருப்பாக இருப்பதற்கே விரும்புவதில்லை. பீகாக் கிரீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதற்காகத்தான் ராமன் அந்த நிறமும் கண்ணன் இந்த நிறமும். மீண்டும் ஏறி வர ஒரு நொடிதான் ஆகும். மீண்டும் அந்த கீழ்கோட்டையிலிருந்து மேல்கோட்டைக்கு வருவதற்கு ஒரே நொடியில் சென்று விடுகிறாய். காரணம், அன்னை அந்த கருங்கோட்டையிலே உன்னை விளையாடச் செய்து, இது கருநீல கோட்டை அல்ல, வெண்கோட்டை, என்னை பார். பாதி மூடிய கண்களோடு இருப்பவளை கண்டனை. எப்பிறப்பு எடுத்தாலும் என்ன நுகர்வுக்கு சென்றாலும் மாறாது. வியாசனின் நிலை இதுதான். 4 வேதங்கள் அதனால்தான் அவன் படைத்தான். 4 வேதங்கள் அதனால்தான் அவன் படைத்தான். 18 புராணங்கள் அவனால் படைக்கப்பட்டது. 108 உபநிடதங்கள் அவனால் படைக்கப்பட்டது. அனைத்தும் ஒன்று சேர்த்து மாயாக்காரி காயத்ரி என்ற ஒரு பெயரை வைத்து அது சூரியபுத்திரத்திடையே கொடுத்து 27 நட்சத்திர மண்டலங்களிலே கொடுத்து
பிறப்புகளை நிகழ்த்தி வைக்கிறாள். இது பெண்ணால் மட்டும்தான் முடியும். இது பெண்ணால் மட்டும்தான் முடியும். இந்த அந்தரங்க சந்நியாசத்தை உணர்ந்தால் ஒருவன் மீண்டும் பிறப்பில்லை. விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் கேட்டனர், இது காடு, சப்பாத்தி முள் தைத்திருக்கிறது, கொடிய விலங்குகள் உண்டு, கொடிய பறவைகள் உண்டு, சிங்கத்தினை தன் கால்களால் பிடித்து இழுத்து சென்று தனக்கு இரையாக்கிக் கொள்ளும் வலிமை மிக்க பறவைகள் உண்டு, ஒரே இருண்ட வனம், கார்கோடகன் என்ற பாம்புகள் திரிகிறது, அதனுடைய வாசையின் நச்சுத்தன்மையிலே மாண்டு விடுவார்கள். ஆனால் இங்கு சப்பாத்தி வளர்ந்து சப்பாத்தி முள் இத்தனை அழகாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று வியாசரும் வசிஷ்டரும் கேட்டனராம். ராமன் வருகிறான், ராமன் வருகிறான். அந்த பச்சை வர்ண சப்பாத்தி மேலே இருந்த முள்கள் உடைந்து சிதறியது. அந்த சப்பாத்தி வெடித்தது. அதிலே வெண்ணிறமான ஒரு சதைப்பிடிப்பு. மகான் மக்களே, இங்கே வாரும், என்னை அருந்து செல்லும். நீ விஷமல்லவா? நான் இதுகால் வரை விஷமாகத்தான் இருந்தேன். ராமனின் பாதத்தின் வாசனையை அறிந்தேன். உனக்கு உணவாகும் தன்மையை நான் பெற்றேன். எப்படி பெற்றாய்? எனக்கும் ஆசை உண்டு. வருவோரை கொன்றுபட வேண்டும் என்று நினைத்தேன். அந்த ஆசையை, அது ஒரு விகாரம். வருவோர் உடலிலே நாக்கிலே சென்று உரசி அவனை கொன்றுபடலாம் என்று இருந்தேன். அது கூட காம விகாரம்தான். ராமனின் பாதத்தின் வாசனையும் அன்னையின் ஒரு கண் ரோமத்தின் கருப்பு வர்ணத்தை கண்டபோது நான் இதுபோல் உருமாறி உங்களுக்கு உணவாகிறேன். ஒரு சப்பாத்தி முள்ளுக்கு ஞானம் வருகிறது ஐயா. நினைத்தனராம், அன்னை சப்பாத்தி முள்ளுக்குள்ளே இருந்து உடவாகி பச்சை நிறம் மாறி வெண்சாதமாக வெளிப்படுகிறாள் என்று. இதுதான் சந்நியாசம். வியாசரும் விஸ்வாமித்திரரும் சொன்னராம், இந்த ராமாயண கதையை நிறுத்தி விடலாமா? சீதா பிராட்டி நடந்து வருகிறாளே, கால் கடுக்குமே, அவளுடைய அன்னை ஆயிற்றே என்றார்களாம். மரணத்தை வெல்லுதல். சந்நியாசத்திற்கு, பரசூன்யத்தின் சந்நியாசத்தின் நிலையை வெல்வதற்கு மரணத்தை வெல்ல வேண்டும். தெரிந்து கொள்ளலாம், அருள் கிடைக்கலாம், அருள்படி சொல்லிவிடலாம். அது வழியாக நடப்பது கடினம். கலியுகத்தில் பிறந்த மனிதனுக்குத்தான் இது தேவை. ஒரு இன்பத்தில் ஆன்மீகத்தை மறந்து விடுவான். ஐயா நீ ஜனாதிபதி என்றால் இறைவனை மறந்து விடுவான். ஐயா உன் வீட்டிலே தாய் மாண்டு விட்டாள், மறந்து விடுவான். இன்பத்திலும் துக்கத்திலும் பரசூன்யம் மறந்து போகும். இன்பத்திலும் துக்கத்திலும் பரசூன்யம் மறந்து போகும். ஞானம் வந்ததாக சொல்லி பிதற்றும் மரணத்தை வென்றவன் யாரும் இல்லை. மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது. அவளுடைய கண்ணிமையிலே இருக்கக்கூடிய ரோமக்காலின் கருமையை கண்டபின் தான் இது முடியும். காண வேண்டுமே. அதைத்தான் எளிமையாக சொல்லி சந்நியாசத்தை அருளச் செய்பவள் இந்த பெண். இந்த பெண்ணை தொழலாமா வேண்டாமா என்பதை பாரும். அதற்கு அவள் வைத்துக்கொண்ட பெயர் அம்மா. சுருக்க இம்மா. இம்மா அல்ல. ஆவை விடுத்து மாமை விடுத்து நடுவிலே மாவைத்து மேலே ஒரு புள்ளி வைத்திருக்காளே, அதற்குள்ளே அடங்கியிருக்காள். அவள்தான் அன்னை ஆதி பராசக்தி. அவள்தான் சரவணம். அவள்தான் ஷட்வித்தை. அவள்தான் ஆதாரம். அவள்தான் சுகம். அவள்தான் ஆரோ அவரோ. அவள்தான் அவித்யா வித்யா. அவள்தான் பஞ்சபக்தி சுகம். அவள்தான் சரவணம். அந்த சரவணத்திலே 10வது நிலையில் இருக்கக்கூடிய
அன்னையோடு கூடி விளையாடும் சக்தியை அருளவல்லவள் இந்த பெண். பெண் சராசரியாக சந்நியாசம் அளிப்பதில்லை. இந்த சந்நியாசத்துக்கே உரித்தான வடிவோடு இருப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. என்ன ஆனந்தம்! படுத்து உறங்கும் போது நடுதிசையிலே இதை சிந்தித்து பாரும். அந்த இடத்தில் இருப்பது போல் ஒரு உணர்வு வரும். பெற்றெடுத்த தாயை மறக்கும் மனம், பெற்றெடுத்த தந்தையை மறக்கும் மனம், பெற்றெடுத்த பிள்ளையை மறக்கும் மனம், உடல் உறவோடு இன்பம் காண 7,56,00,000 தத்துவத்தை மறக்கச் செய்வது மனம். ஆசை வென்றாகிவிட்டது. அவள் சந்நியாசத்தை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. பரசூன்யத்திலே நீ சந்நியாசத்திற்குள்ளே விழுந்து விடுகிறாள். விழுந்தபோது அவளுடைய கண் ரோமக்கால்களை காண்கிறாய். 5 அடி 6 அடி உயரமாக இருக்கிற ஒரு பெண் அமர்ந்த கோலத்திலே பாதி கண்களை மூடி இத்தனை அழகாக இருக்கிறாளே. அப்பொழுதுதான் தெரிகிறது அவளுடைய ரோமக்கால் ஒன்று இந்த உலகத்தின் 14 பவனத்தின் நட்சத்திர மண்டலங்களின் 27 தத்துவார்த்த திரேகமான நட்சத்திரங்களின் 12 ராசிகளும் சூர்யாது புத்திரர்களும் இதற்குள்ளே அடங்கி அந்த ரோமக்கால் இறங்கி விரிந்து இருக்கிறது என்பதை உனக்கு தெரிகிறது. மீண்டும் அவித்யாவுக்குள் உன் மனம் திரும்புமா? போனவுடன் அன்னையை தேடி என்று எழுத்துக்குள்ளே மனம் புகுந்து போகும். இம்மென்று எழுத்துக்குள்ளே மனம் புகுந்து போகும். இம்மென்று எழுத்துக்குள்ளே மனம் புகுந்து போகும். புகும் முன் மரணத்தை வென்று விட்டாய். உன்னோடு இருப்பவர்கள் மரணத்தை வென்று விடுகிறாளா என்று நினைக்க முடியாது. ஒரு உடலுக்குள் ஒரு தத்துவார்த்தத்துக்குள் ஒரு தத்துவார்த்த ஆசை 7,56,00,000. அத்தனை கோடி கணக்குகள். சொல்வதெல்லாம் பொய், பேசுவதெல்லாம் பொய், ஞானம் என்பது பொய், ஆசான் என்பது பொய், சீடன் என்பது பொய். ஆசான் அதிகமாக பொய் சொல்வானா? சீடன் தான் அதிகமாக பொய் சொல்வான். ஞானம் வந்ததென்பான், சத்தியமாக ஞானம் வராது. ஞானம் வந்ததாக நினைப்பான். இத்தனை ஆசைகளை, இத்தனை கோடி ஆசைகளை அவள் கண்ணிமை பார்த்தால் மட்டும் மறக்க இயலுமோ தவிர மற்றபடி நடக்காது. சிந்திக்க வேண்டும். இதுதான் பரசூன்யத்திற்குள்ளே சந்நியாசம். இப்பொழுது நீங்கள் அந்த கருமையான கோட்டைக்குள்ளே இருப்பதாக நினைத்து மகிழ்ந்து பாருங்கள். மகிழ்ச்சிக்கே இத்தனை ஆனந்தம் தெரியும். பின் மாயை, அவித்யா, அவித்யா மாயை, அவித்யா மகாமாயை, வித்யா, ஷட்வித்யா, சரவணம், அவளோடு கூடி விளையாடுவது அனைத்தும் சாதாரணமாக தெரியும். அவளே உனக்கு துரும்பாகிறாள். அன்னையே, துரும்பாகி உன்னுடைய நாக்கிலே நிற்கின்றாள். இவ்வளவுதான் ரகசியம். இது ஒரு பெண்ணால் மட்டும் முடியும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அந்த பெண்தான் பிறப்புகளை நிகழ்த்தி பிள்ளை பேர் பெற்றுக் கொடுக்கும் மென்மையான மலராக இருக்கிறாள். ஆனால் கடுமையான சந்நியாசத்தை அளக்கக்கூடிய மகாமேதாவி அந்த பெண்தான். பெண்ணை கண்டு ஏமாற முடியாது. ஒரு கடிவாளத்தை உன்மேலே போட்டு வைத்திருக்கிறாள். எப்பிறப்பிலேனும் உன்னை மரணத்தை விட்டு வெல்ல வைத்து அவள் பிடிக்குள்ளே உன்னை அமர வைத்து உன்னோடு விளையாடுகிறாள். பெற்ற தாய் இது செய்யாது. உடலோடு கூடி மகிழ்ந்த மனைவி செய்யாது. இன்பம் கண்டு நுகர்ந்த பாசம் செய்யாது. உன் மகளோ பேத்தியோ இது செய்யாது. அன்னை ஒருத்திதான் உன் உடலை மரணலா பெருவாழ்வுக்கு அழைத்து சென்று உன்னோடு கூடி விளையாடுவது இவள்தான். அதுதான் சரவணம். 10வது நிலை, அன்னை கூடி விளையாடுவது. இதனுடைய தத்துவத்தை சற்று பொறுத்து இருந்து பார்ப்போம்.